அப்படின்றதுல நம்ம எந்த அளவு யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கல்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அமானுஷ்யமான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சாதாரணமாக நம்ம யோசிப்போம், சுவாமி கும்பிடலாம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக் ஃபார்மில் ஏதாவது சுவாமி கும்பிடலாமா, காளியை கும்பிடலாமா, தாராவை கும்பிடலாமா, யக்ஷினியை கும்பிடலாமா, இந்த மாதிரிலாம் தோணும். அதே மாதிரி இந்த செய்வினை, பில்லி, ஏவல், சுனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாமா, அதுவும் ஒரு சயின்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதர்வன மகரிஷி அதர்வன வேதத்தில் ஈசன் சொல்லதான் நிறைய விஷயத்த அவர் எழுதியிருப்பாரு. அது எதுக்கு அப்படின்னா, மக்கள் வந்து கடும் பிரச்சனைகள்ல இருக்காங்க, அவங்களுக்கு சட்டுன்னு பலன் கொடுக்கணும், பலன் அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கணும்னு. ஆனா அது இப்போ வந்து மிஸ்யூஸ் ஆகப்படுது. நமக்கு இப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படாத அமானுஷ்யமான விஷயங்கள்ல ஒரு எண்ணம், ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு தீவிர தேடல் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் இது கிடைக்குமா அப்படி சொல்றதுக்கு இல்லை. பெரும் பகுதியான பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத நிதி, அந்த எதிர்பாராத நிதி, எதிர்பாராத தன லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாங்க கடன் கேட்டிருந்தேன். அவங்க வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கம்மி வட்டிக்கு காசு, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கடன் கொடுக்குறாங்க. அப்போ கேட்டேன், அப்போ அவங்க வந்து பெருசாக வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. ஆனால் இப்போ அவங்களே வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீ வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டியே, இப்போ நான் வந்து ரொம்ப கம்மி வட்டிக்கு தானே கொடுக்குறேன், ₹1 வட்டி கொடுக்குறேன், நீ வேணா வாங்கிக்கோப்பா, வாங்கிட்டு உன் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்தம். இல்லை இன்வெஸ்டர் இருக்காருங்க எனக்கு, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணார், பிஸ்னஸ் நல்லா தான் போச்சு, நடுவில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டல் ஆச்சு. அதனால் அவர்கிட்ட போய் நான் திருப்பி கேட்கணுன்னு எனக்கு முகம் இல்லை, நான் கேட்குறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னாலும் இப்போ அவரே வந்து வலியவங்கள, ஏன்பா நீ வந்து பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு அவங்களா வழியை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்தம் இந்த காம்பினேஷன் கொடுக்குங்க. அதுதான் எதிர்பாராத தன லாபம், எதிர்பாராத ஒரு நிதி உதவி அப்படின்றது கிடைக்கும். சரி, இதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்குது. வேற என்ன தோணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க,